மீட்க முடியாத நம்ம நகைகளை மீட்கவும், மீட்க முடியாம உங்க நகைகள் ஏலத்துக்கு போற சூழ்நிலையில இருந்து உங்களை மீட்கவும் 4 கிளை நிறுவனங்களுடன் திருச்சியில் நமது லிவ்யா ஸ்ரீ கோல்ட் பேங்கர்ஸ். வணக்கம் அங்குசம் நியூஸ் நண்பர்களே, ஐயா அம்மா வணக்கம். என்னோட பெயர் நாகராஜன், உதவி பேராசிரியர் வரலாற்றுத்துறை, ராஜேஸ்வரி வேதாச்சலம் அரசு கல்லூரி, செங்கல்பட்டு. நான் சொல்கிற தகவலை முதலமைச்சருக்கு போய் சென்று சேர மாதிரி பார்க்கணும். எனக்கு பார்வை தெரியாது. கடந்த அதிமுக ஆட்சியும் சரி, இன்றைய திமுக ஆட்சியும் சரி, எந்த ஒரு செயல்பாடுகளிலும் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தவில்லை. ஏன்னா எல்லாமே என்ன நினைக்கிறாங்க, இலவசங்கள் கொடுத்தா போதும், அதிலே அவங்களுக்கு திருப்தி அடைஞ்சிருவாங்க, 2 வேளை சோறு கிடைச்சா போதும் அப்படின்றாங்க. ஒரு அரசாணை வெளியிட்டாங்க, அரசாணை எண் 20, நல்லா நோட் பண்ணிங்க. அரசாணை எண் 20 வெளியிடப்பட்ட தேதி 23/7/2023, ஜிஓ நம்பர் 20. இதை போட்டு 494 நாள் ஆகுது. இந்த 494 நாள் சரி, ஒரு ஜிஓ வர்றதுக்கு ஒரு 40 நாள் ஆகலாம், அல்லது 4 மாதம் ஆகலாம். ஆனால் ஒரு ஜிஓ இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு, ஒரு செயல்முறைக்கு வர்றதுக்கு 494 நாள் ஆகுமா? அதையும் தாண்டி ஆக போகுது. ஒரு 4% பதவி உயர்வு மத்திய அரசாங்கம் செயல்படுத்தி விட்டது. ஆனால் மாநில அரசாங்கத்துக்கு என்ன கமிட் பண்ணி ஏன் செயல்படுத்தலை? அதே மாதிரி ஜிஓ எண் 21, அதில் பார்வையற்றோரை பற்றி தப்பாக தகவல் சொல்லி எங்களுடைய பார்வையற்ற சங்கம் எடுத்த நடவடிக்கை காரணமாக இன்றைக்கி அந்த ஜிஓ வாபஸ் பெறப்பட்டிருக்கு. எங்களுக்கு படிப்பு வேலை வாய்ப்பு இல்லைன்னா அதுக்கான துறையை நேரடியாக வச்சுருக்க முதலமைச்சர் இதுக்காக என்ன பதில் சொல்ல போகிறார்? ஒரே வார்த்தை சொல்லுங்க, இனிமேல் மாற்றுத்திறனாளிகளுக்கு படிப்பு கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, வெறும் கொடுக்குற 1000 ரூபாய் 2000 ரூபாய் வச்சுட்டு சாப்பிட விருப்பம் இருந்தால் சாப்பிட்டோம், வாழ விருப்பம் இருந்தால் வாழட்டும், இல்லை தற்கொலை பண்ணிட்டு சாப்பிட்டோம்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் அதுக்காக அரசாணையெல்லாம் போடணும்? 2016 ஊனமுற்றோர்கள் நல சட்டம் தமிழ்நாட்டில் இன்னி வரலையும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கானா? பேரளவுக்கு தான் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. நான் அரசு பணியில் இருக்கேன். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் பார்வை தெரியாது. என்னுடைய மனைவிக்கு காலில் ஃப்ராக்சர் ஏற்பட்டு அதனுடைய இன்ஃபெக்ஷன் மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இந்த 300 ரூபாய் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிடிக்கிறாங்க ஆஃபீஸில், அரசாங்கத்தால் பிடிக்கப்படுது. அந்த 300 ரூபாய் ஹெல்த் இன்சூரன்ஸ் இதுவரையிலும் பயன் இல்லாமல் இருக்குது. நேற்றோ முந்தா நாள் தான் சென்னை உயர்நீதிமன்றம் கம்பல்சரியாக கொடுத்தாகணும்னு ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. அப்போ பயனில்லாத ஹெல்த் இன்சூரன்ஸை எதுக்கு ஆஃபீஸில் பிடிக்கணும்? வருஷத்துக்கு 3600 ரூபாய் எதுக்கு கட்டணும்? குறைஞ்சபட்சம் கட்சி சார்ந்த அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்காவது அந்த இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேணாமா? இதுவே எதிர்கட்சி தலைவராக இருந்தால் இந்நேரம் பல அறிக்கைகள் விட்டுருப்பார். ஆனால் இன்னைக்கு இது தொடர்பாக எதுவுமே, அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றியோ அது பற்றியோ எங்களுக்கு இன்னும் கேட்டால் பென்ஷன் கிடையாதுங்க. நான் ரிட்டையர்டானா என்னோட 10 வயசு பையன் அப்போ 20 வயசு பையனாக இருப்பான். சொந்த வீடு கட்ட முடியல இன்னும் எனக்கு. வங்கி கடன் போய் கேட்டால் உங்களுடைய பிரின்சிபால் வந்து கையெழுத்து போட இது பண்ணல, நிர்வாக பொறுப்புன்னு போடலை, அதனால் நாங்கள் கொடுக்க முடியாதுன்றாங்க. என்னோட சேலரிக்கும் எனக்கும் பேங்க் லோனுக்கும் தானே தொடர்பு. எதுக்கு அரசாங்கத்துக்கு தொடர்பு இருக்கணும்? ஒரு வங்கி கடன் வாங்குறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லையா? ரைட்ஸ்ன்னு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. இந்த ரைட்ஸ் திட்டத்தில் இதுவரையும் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க? இதுவரையும் ஒரு மாவட்டத்திலேயாவது ஊனமுற்றோர் பற்றின ஒரு கணக்கெடுப்பு நடத்திருக்காங்களா? எவ்வளோ ஊனமுற்றோர்னு ஒவ்வொரு ஊனமுற்றோர் மாவட்ட ஊனமுற்றோர் மையத்திலையும் தெரியுமான்னு கேட்க சொல்லுங்கள். ஒவ்வொரு மாற்றுத்திறனாளி ஊனமுற்றோர் அலுவலகத்திலையும் மாவட்ட வாரியாக எவ்வளோ ஊனமுற்றோர் பதிவு வச்சுருக்காங்க, அதில் எத்தனை பேர் படித்தவங்க, எத்தனை பேர் படிக்காதவங்க, எவ்வளோ பேர் சுயதொழில் செய்கிறவங்க, எவ்வளோ பேர் தனியார் துறையில் வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க, எவ்வளோ பேர் அரசு பணியில் இருக்காங்க, அதில் ப்ரமோஷனுக்காக எவ்வளோ பேர் காத்திருக்கு. இதை மாதிரி பதிவுகள்லாம் இந்த உயர்கல்வித்துறையிலையோ பள்ளி கல்வித்துறையிலையோ அல்லது ஊனமுற்றோர் துறையிலையோ இருக்குதான்னு கேட்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா நான் PhD படிக்கிறதுக்காக ஒரு தலைப்பே தேர்ந்தெடுத்தேன். ஊனமுற்றோர் நாளுக்காக செயல்படுத்தப்படும் தமிழக அரசின் திட்டங்கள் 2000 முதல் 2010 வரைன்னு எடுத்தேன். இதில் 2006லேருந்து 2010 வரையிலையும் கலைஞருடைய ஆட்சி, 2000 கலைஞருடைய ஆட்சி, இடையில 2001லேருந்து 2006 வரையிலையும் தான் ஜெயலலிதாவுடைய ஆட்சி. அப்படி இருக்கும்போது இந்த 6 வருஷம் தொடர்ந்து திமுகவினுடைய ஆட்சி இது. ஸோ அப்போ ஒரு பதிவுகளாவது இருக்கணுமா இல்லையா? அதுவும் இப்போ டிஜிட்டல்னு ஒன்று வச்சுட்டாங்க, டெக்னிக்கல்னு ஒன்று வச்சுட்டாங்க. இப்போ நானும் உங்களோட பேசிகிட்டு இருக்குது ஆடியோ அனுப்புறது டிஜிட்டல் டெக்னிக்கல் தான். அப்படி இருக்கும்போது இந்த ஊனமுற்றோர் பற்றின ஒரு பதிவுகள் கூட இல்லாமல் அப்புறம் எதுக்கு புள்ளியியல் துறை வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில்?
ஒரு பதிவாவது பதிவு வைக்கணுமா இல்லையா? ஊனமுற்ற தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க. 21 பிரிவினர் 21 வகையாக பிரிச்சிருக்காங்க. இந்த 21 வகையும் டோட்டலாக மக்கள் தொகை அடிப்படையில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு சொல்லணுமா இல்லையா? ஒவ்வொரு பிரிவுக்கும். இதெல்லாம் இல்லாமல் அப்புறம் எதுக்கு ஊனமுற்றோர் நலத்துறை? நாங்கள் போராட்டம் நடத்தினா மட்டும் போராட்டம் நடத்துகிறோன்னு சொல்கிறாங்க. போராட்டம் நடத்தாமல் ஏதாவது கிடைக்குதா? 1980லேருந்து நாங்கள் போராட்டம் நடத்தலேருந்து தான் நாங்கள் இதுவாக வரோம். சும்மா அரசாங்கம் தூக்கி கொடுத்துடல எங்களுக்கு இலவசங்கள்லாம். ரோட்டில் படுத்து போலீஸ்காரங்கிட்ட உதவாங்கி போலீஸ்காரங்க கூட அவங்க வீட்லேயும் ஊனமுற்ற பிள்ளைங்க இருக்காங்கன்றத கூட நினப்பில்லாமல் வச்சுருக்காங்க. எத்தனை பேருடைய IAS IPS ஆஃபீஸர் வீட்டில் ஊனமுற்ற பிள்ளைங்கள் இருக்கோ தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு இருந்தால் தான் அந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கவங்க மட்டும்தான் ஊனமுற்றோரை பற்றி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா அவங்கள பற்றி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஒவ்வொரு அரசு கலை அறிவியல் கல்லூரி அப்புறம் அரசாங்க பள்ளிக்கூடங்களில் பொதுவாக மாற்றுத்திறனாளி மாணவர்களை ஊனமுற்ற மாணவர்களை படிக்க வைக்கிறாங்க. படிக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கல சார். இன்னும் கேட்டால் இப்போ எங்கள் கல்லூரிலாம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு அதை நடக்க முடியாத பிள்ளைங்களுக்கு வீல் சேர் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு இது இல்லை. ஆனால் கிளாஸ் ரூம்ஸ்லாம் மொட்டை மாடியில் இருக்குது. அந்த பிள்ளைங்களை யாராவது தூக்கிட்டு தான் போகிறாங்க. அந்த மாதிரி வசதிலாம் இன்னும் இல்லவே இல்லை. ஒன்று கிளாஸ் ரூமை கீழே மாற்றணும், இல்லை கிளாஸ் ரூமுக்கு போகிற மாதிரி வீல் சேர் போகிற மாதிரி, அல்லது அந்த அவங்க அந்த ஸ்டிக் வச்சு நடக்கிற மாதிரி ஏற்ற மாதிரி அந்த பாதை அமைக்கணும். எதுவுமே பண்ணலை. கேட்டால் பழைய கால கட்டடம்ன்றாங்க. ஒரு கமிட்டி போட சொல்கிறாங்க சார். மத்திய அரசாங்கத்தில் ஒரு கமிட்டியை ஒவ்வொரு காலேஜுக்குமே போடலான்னு இருக்காங்க. அதுக்காக மத்திய அரசாங்கத்து சார்பில் மாதத்துக்கு 4000 ரூபாய் தராங்க. அது இல்லாமல் ஊனமுற்ற மாணவர்களுக்காக 5 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு தராங்க. அதை கூட நாம் வேலை பார்க்குற கல்லூரியில் வாங்கி பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு கமிட்டி, ஊனமுற்ற மாணவர் நலன் கமிட்டி அப்படின்னு ஒன்று அந்த கல்லூரியில் வேலை பார்க்குற ஊனமுற்ற ஆஃபீஸ் பேராசிரியர்கள் மூலமாக அமைக்க சொல்கிறாங்க. இதுவரையிலையும் அமைக்கலை. எனக்கு நான் இது தொடர்பாக எவ்வளோ கடிதங்கள் கொடுத்துருக்கேன்னு கல்லூரி முதல்வர்களாக தெரியணும். பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் 163 இந்த மாதிரி விஷயங்கள் இல்லவே இல்லை. அவங்களுக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குது அதெல்லாம் கூட அப்ளை பண்ண நம்மளா சொன்னால் தான் பசங்க அப்ளை பண்ணுறாங்க. துறை சார்ந்து அந்த முதல்வர் சார்பில் அந்த மாதிரி அறிவிப்புகள்லாம் கூட எதுவும் வெளியிடப்பட முடியல. இதெல்லாம் நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும், உயர்கல்வித்துறைக்கு தெரிவிக்கணும். நன்றி. ஃபர்னிச்சர்ஸ்ல எத்தனை வெரைட்டிஸ் இருக்கோ அத்தனை வெரைட்டிஸும் உள்ள ஷோரூம்னா அது நம்ம கவி ஃபர்னிச்சர் தான். இல்லன்னு சொல்ல இடமே இல்ல. கவி ஃபர்னிச்சர், திருச்சி 1.